காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம முதலாவது ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நம்ம ஜெபித்து செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். ஒரு பாடலை பாடுவோம். தெரிந்தவர்கள் அனைவரும் என்னோடு இணைந்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே, வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்ந்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே, காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே, கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே, காலை விழிப்பே கர்த்தரின் சாயல், கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவோம். பாதம் அமர்ந்து வேதமை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவோம். கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை
பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே. பிரியமானவர்களே, நம்ம பாடின பாட்டை குறித்து நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க இல்லையா? அந்த அழகான நேரம், காலை நேரம், கதிரவன் எழும்பி வரக்கூடிய அந்த நேரத்திலே நம்ம ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது எத்தனை பெரிய சிலாக்கியம் இல்லையா? இந்த காலை நேரத்தில் தான் ஜீவன்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும். கர்த்தருடைய கிருபையை நம்ம காலையிலேயே நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த கிருபையை பெற்றுக்கொள்வது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நாமும் இந்த நேரத்திலே ஆண்டவரோடு நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபிப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த காலை பொழுதிலே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த காலை நேரத்திலே சுவாமி, இந்த டிவி பெட்டிக்கு முன்பதாகவும் ஆண்டவரை அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்கள் என்னென்ன நோக்கங்களோடு என்னென்ன தேவைகளோடு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ கர்த்தர் அறிவீர். உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிக்கிற கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்து அவர்களுக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் செய்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனங்களை தியானிக்கும் போது கர்த்தருடைய கிருபை மட்டும் வெளிப்படுத்தப்படுங்க. கர்த்தர் வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் ஒரு தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொண்டது ஒரு மனிதனை குறித்து நாம் இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் நமக்கு தெரியும் யார் என்று சொன்னால் யாக்கோபை குறித்து நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க போகிறோம். யாக்கோபு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அந்த யாக்கோபு எப்படியாக ஆண்டவரிடம் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார், அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யாக்கோபு எப்படி வாழ்ந்தார், எப்படியாக அவருடைய ஆண்டவரிடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்பதை தியானிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28 முதல் 34 முடிய உள்ள வசனங்களை எல்லாம் நம்ம வாசித்து பார்த்தால் அதில் அந்த யாக்கோபு வாழ்ந்ததை பற்றி நமக்கு தெரியும். யாக்கோபு யார்? ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. இதில் இளைய மகன்தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு ஏசா வேட்டைக்காரன். ஏசா என்ன பண்ணுறாரு? வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போய் வேட்டையாடி களைத்து போய் அவன் வந்து இருக்கிறான். அந்த நேரத்தில் இந்த யாக்கோபுங்க என்ன பண்ணுறாரு? கூழு காய்த்து கொண்டு இருக்கிறார். குடிப்பதற்காக கூழு காய்த்து கொண்டே இருக்கிறார். அது நல்ல ஒரு பயிற்றங்கூழ், சிவப்பு நிற கலரில் இருக்குது. அதை பார்த்த உடனே இந்த வெளியிலே இருந்து வந்த இந்த ஏசாவுக்கு ரொம்ப பசியாக அப்படி வராரா. பசியாக வந்த உடனே தம்பி தானே, தம்பிக்கிட்ட கேட்குறாரு, தம்பி எனக்கு அந்த பயிற்றங்குள்ள கொஞ்சம் கொடு, நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன், நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த யாக்கோபு என்ன பண்ணுறாரு? சகோதரனுக்கு தானே கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? பெரிய பிள்ளைங்களுக்கு சேஷ்ட புத்திர பாகம்னு தகப்பனார் கொடுக்கறது வழக்கம். சொத்தில் உள்ள ஒரு பங்கு. அது அந்த காலங்களையும் இருக்குது, இன்றைக்கும் ஆங்காங்கே இருக்குது. ஆனால் இவர் என்ன கேட்குறார்? இந்த யாக்கோபு அவரை பார்த்து, உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு தருவேன்னு சொல்லு, எனக்கு ஆணையிட்டு கொடுத்தேன்னா நான் உனக்கு தரேன் அப்படின்னு. அப்போ ஏசாவுக்கு பசி, அந்த பசி தான் அவருக்கு முன்னாடி நிற்கிது. அதனால் அந்த பசினால் என்ன சொல்கிறாரு? சரி, நான் உனக்கு ஆணையிட்டு கொடுத்துட்றேன், நீ அந்த இதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட பிறகு தான் இவர் அந்த ஒரு அப்பமும் கொடுத்து அந்த பயிற்றங்குலையும் கொடுக்குறாரு. அவர் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு. அப்போ அவருடைய பசியை ஆற்றுறதுக்கு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே விற்று போட்டார் இந்த ஏசா. யாக்கோபு அதை பெற்றுக்கொண்டார். இப்படியாக முதல்ல ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு? தன் சகோதரனை ஏமாத்திட்டார். அடுத்ததை படிக்கும்போது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27 முதல் படித்தால் அதுலேருந்து நம்ம பின்னாடி நிறைய படிச்சுட்டே வரலாம். அப்படி வந்தால் தன் தகப்பனாரை ஏமாற்றுகிறார். முதல்ல சகோதரனை ஏமாற்றிட்டாரு. அடுத்தது வரும்போது தன் தகப்பனாரை ஏமாற்றுறார். தகப்பனாரை எப்படி ஏமாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது வழக்கம். இன்றைக்கி கூட நம்ம எங்கேயும் பிள்ளைங்க பரப்பிட்டு போகும்போது பிள்ளைங்களை நம்ம ஜெபம் பண்ணி கிராஸ் போட்டு நம்ம அனுப்புவோம். அது பிள்ளைங்களுக்கு அது ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும். நான் எல்லாம் பிள்ளைங்க படிக்கும்போது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபித்து பிள்ளைங்களுக்கு கிராஸ் போட்டு தான் அனுப்புவோம். இன்றைக்கி அது நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது எல்லாரும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஆஸ்திகள் சேர்த்து வைக்கிறதும்
பேரண்ட்ஸுடைய கடமைன்னு வேதாகமத்திலே நமக்கு சொல்லியிருக்கு. இந்த ஈசாக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்து வச்சுருப்பார். இந்த ஆசிகளை எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாரு, பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார் இல்லையா? அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, மகனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறாரு. ஏசாவை ஆசீர்வதிக்கணும். மகனை கூப்பிட்டு சொல்கிறாரு, மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ அதனால் நீ வேட்டைக்காரன் அல்லவா, நீ வேட்டையாடி எனக்கு நல்ல ஆகாரத்தை எனக்கு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு இவர் சொல்லிட்டார். உடனே இவனும் போகிறான், இவன் அப்பாட்ட இவன் வேட்டைக்கேண்டி போகிறான். ஆனால் இதை கேட்டுக்கொண்டே இருந்த அந்த யாக்கோபு என்ன பண்ணுறான், எப்படியாவது அப்பாட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை தனக்கு வாங்கி கொள்ளணும், அந்த அந்த ஆசீர்வாதத்தின் மேலே அவனுக்கு அவ்வளோ பிரியம், நம்ம வாங்கி கொள்ளணும், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு இவன் அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி, தாயார் அதற்கு உதவியாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி இவன் கொண்டு தகப்பனாருக்கு கொண்டு கொடுக்குறான். எப்படி இருக்கிறான், தமையனுடைய அங்கேயே எடுத்து போட்டுக்கிறான். ஏன்னா அவருடைய சரீரத்திற்கும் இவருடைய சரீரத்திற்கும் வித்தியாசம். அதை மாதிரி அவர் ரோமம் தரித்தவர். அதனால் அந்த ஏசாவுடைய ஆடையை எடுத்து இவன் அணிஞ்சிக்கிட்டு ஏசாவை போல பேசிக்கிட்டு தகப்பனார்கிட்ட போகிறான். ஆனால் தகப்பனாருக்கு ஒரு சந்தேகம் வருது. அவர் கேட்குறாரு, சத்தமோ யாக்கோபின் சத்தமாக இருக்குது, ஆனால் ஆடையோ இதுவோ எல்லாமே ஏசாவாக இருக்குது, நீ ஏசாதானோன்னு கேட்டால் இவன் அந்த யாக்கோபு ஏமாற்றி ஆமாம் நான் ஏசாதான்னு சொல்லிக்கிறார். உடனே அந்த தகப்பனார் என்ன பண்ணுறாரு, மகனை ஆசீர்வதிக்கிறார். அநேக ஆசீர்வாதங்கள் மகனுக்கு, எல்லா ஆசீர்வாதத்தையும் மகனுக்கு கொடுத்து முடிச்சிட்டாரு. இவன் எல்லா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்துட்ட பிறகு யார் போகிறா, ஏசா போகிறார். அப்போ ஏசா போன உடனே தகப்பனார் கேட்குறாரு, மகனே அப்போ இதுக்கு முன்னாடி வந்தது யார் அப்படின்னா, அப்போது அவன் யாக்கோபு வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டான்னா, ஏற்கனவே என்னை சேஷ்ட புத்திர பாகத்தை என்னை வஞ்சிச்சிட்டான், அதில் என்னை ஏமாற்றிட்டான், இப்போதும் எங்கள் அப்பா எனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் இப்போவும் ஏமாற்றிட்டு போயிட்டான், இவனை நான் இனி சும்மாவே விட மாட்டேன், இவனை நான் என்ன பண்ணுவேன், எப்படியாயினும் இவனை கொன்றுவேன், தீர்த்து கட்டிடுவேன், இவனை யாருக்கும் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசா ரொம்ப கோவப்படுறான். ஏசா கோவப்படுறது தெரிஞ்சிட்ட உடனே யாக்கோபு என்ன பண்ணிடுறான், இனி நம்மளை எப்படியாவது கொன்று போடுவான், ஏசா நம்மளை வைக்க மாட்டான், நம்மளை கொன்று போடுவான் நம்முடைய தமையன், அதனால் நம்ம என்ன பண்ணிடணும், இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். அப்படி போகும்போது எங்கே போகிறான், பிரயாணம் பண்ணி போகிறான். இந்த காலத்தை மாதிரியெல்லாம் இது கிடையாது இல்லையா, அப்போ எல்லாம் நடந்து தான் போகணும். அப்படியாக அவன் பிரயாணப்பட்டு எங்கே போகிறான், நடந்து கொண்டே இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் அவனை பிடிக்கிறார். எங்கே பிடிக்கிறார், உபாகமம் 32:10 பார்த்தோன்னா, ஆண்டவர் பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் யாக்கோபை கண்டுபிடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவன் எல்லாவற்றை விடவும் கர்த்தரை மிகவும் அதிகமாக நேசித்தார். யார், இந்த யாக்கோபு கர்த்தரே நேசிக்கிறான், இந்த மாதிரிப்பட்ட காரியத்தையும் செய்கிறாரு. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோடு கர்த்தரின் ஆசீர்வாதமும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறான். அதனால் தேவன் யாக்கோபை குறித்து என்ன சொல்கிறார்னா, யாக்கோபு என்னுடைய சுதந்திர வீதம் என்று சொல்லுகிறார். அப்படியாக அவர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எங்கே ஆசீர்வதிக்கிறாருன்னு பார்க்கலாமா, கால்நடையாக நடந்து போயிட்டு இருக்கிறாரில்ல, பிரயாணப்பட்டு போய் கொண்டு இருக்கிறார். அப்போது போயிட்டுருக்கிற இடம் வனாந்தரமான ஒரு இடம். நடந்து கொண்டே இருக்கும்போது சூரியன் மறைஞ்சு இருள் வந்துருச்சு. இருள் வந்தோடனே என்ன பண்ணுறாரு, படுக்கணும், தனியாக இருட்டில் போக முடியாதுல்ல. அப்போ தலையணம் அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல, வெறுமையான ஒரு வனாந்தரமான இடத்துல ஒரு கல்லை தலைக்கு எடுத்து வச்சுட்டு இவர் படுத்திருக்கிறார். அப்படி படுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கனவு காண்றார். ஒரு ஏணி இருக்குது, அதனுடைய நுனி வானத்தில் இருக்குது, இது பூமியில் இருக்குது. அந்த அதுக்கு பக்கத்தில் நிறைய தேவதூதர்கள் ஏறி இறங்குறத பார்க்குறாரு. அப்போ பார்த்துட்ட உடனே இவருக்கு அந்த நுனியில் இருந்து ஆண்டவர் இவரோட பேசுகிறார். அந்த ஒரு நுனியில் இருந்து அந்த மேலே இருந்துட்டு ஆண்டவர் பேசுகிறது தெரியுது. பேசுகிறது என்ன சொல்லியிருக்கா, ஆண்டவர் அவரை சந்தித்து என்ன சொல்கிறாருன்னு படிக்கணும்னா அதில் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அந்த நேரம் அவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த நுனிக்கு அதில் மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் துளைப்போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்,
நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். இது எங்கே இருக்குது தெரியுமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இவர் கொடுக்கிறார். நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொல்லிட்டார். இப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உடனே இவனுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை வாங்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? காலத்தை எழும்பி அந்த இடத்த அவன் பார்த்து அந்த இடத்துக்கு இங்கே ஆண்டவருடைய இது இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பெயர் எடுக்கிறான். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு யாக்கோபு என்ன பண்ணுவான்? தைரியமாக பிரயாணப்பட்டு போகிறான். பிரயாணப்பட்டு எங்கே போய் சேர்றான்? அவனுடைய மாமா வீட்டுக்கு போய் சேர்றான். லாபான் தான் அவனுடைய மாமா. அந்த மாமா வீட்டுக்கு போய் சேருகிறான். அந்த மாமாவுடைய தொழில் அங்கே என்னன்னா, நிறைய அந்த காலம் எல்லாமே சொத்துக்கள் எல்லாமே ஆடுகள் தானே, ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் தான். அங்கே நிறைய ஆடுகள் இருக்குது. அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அங்கே அந்த டைமில் மாமாவோடு இருந்து மாமாவுக்கு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ யாக்கோபு அங்கே போன உடனே பயங்கரமான ஆசீர்வாதம் அந்த லாபானுக்கு வருது. என்னென்னா, யாக்கோபு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரிடத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மகன். இந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டில் பெருகுது அப்படியே. அப்போது அந்த லாபானுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 2 பெண் பிள்ளைகளையும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு லேயாள் ராகேல் என்ற இருவரையும் திருமணம் செய்து கொள்ளுகிறான். அப்போது இன்னும் நிறைய பெருகி கொண்டே இருக்கிறது. எல்லாமே இன்னும் பெருகி கொண்டே இருக்குது. அப்படி அப்போது நிறைய ஆசீர்வாதங்களெல்லாம் வந்த உடனே அந்த மாமா இந்த லாபான் அடிக்கடி இவர்கிட்ட கடிந்து கொள்ளுகிறதா. 10 முறை சம்பளத்தை மாற்றி கொடுத்தாலும் இவன் அவனுக்கு கூட இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்கிறான். அப்படியெல்லாம் இருந்த பிறகும் தேவன் அவனோடு மறுபடியும் பேசுகிறார். நீ இப்போ நல்ல ஆசீர்வாதத்தில் நிறைஞ்சாச்சு. மனைவி பிள்ளைகள் எல்லாமே, ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் நிறைய இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு. முதல்ல அவர் ஆசீர்வதிக்கும் போதே சொல்லிட்டார்ல, ஆதியாகமம் அந்த 15ஆம் வசனத்திலேயே அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த தேவன் மறுபடியும் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3 கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் யாக்கோபோட பேசுகிறார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடே கூட இருப்பேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் பேசிட்டார். பேசின உடனே இவன் சொல்கிறான், மனைவிகிட்ட எல்லாம் சொல்கிறான், ஆண்டவர் பேசிட்டாரு, நம்மளை ஊருக்கு போக சொல்லிட்டாரு, அதனால் நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 மனைவிகள் பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இந்த மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் வழிநடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இவங்க திருப்பி அந்த தன்னுடைய ஊருக்கே இவர் வரார். அப்படியாக இவர் வரும்போது இவனுக்கு ஒரு பயந்தான் மனசுக்குள்ளுக்கு. என்னன்னா, யார் ஏசாவை கண்டதானே பயந்து ஓடினார். ஏசா என்ன பண்ணுவாரோ என்ன செய்வாரோன்னு. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கை நம்பி தான் அதை பற்றி கொண்டு தான் இவர் போகிறார். அப்படி போகும்போது வழியிலே கொஞ்சம் ஏசாவை சந்திப்பதற்காக கொஞ்சம் மிருக ஜீவன்களெல்லாம் அனுப்பி வேலையாட்களாக முன்னாடி அனுப்பி கொடுக்குறார். அப்போ ஏசா பார்த்துட்டு கேட்குறாரு, இதெல்லாம் யார், நீங்கள் என்ன ஏதுன்னு அதை சொல்கிறார். உடனே ஏசா அவர் 400 ஆட்களோட ஆடு மாடுகளோட தம்பியை சந்திக்கிறக்காண்டி அவர் கிளம்பி வந்துட்டுருக்கிறார். அவர் கிளம்பி வந்துட்டார். இவருக்கு ஒரு பக்கம் பயந்தான். ஆனாலும் அவர் 2 பேரும் ஒரு இடத்துல வராங்க, சந்திக்கிறாங்க, ஒருவர் கட்டி அணைத்து கொள்ளுகிறாங்க. ஆண்டவருடைய வாக்கை நம்பி வந்த இடத்துல சந்தோஷம் பெருகுது, அன்பு நிலைக்குது, சகோதர சிநேகம் அதில் நிலைத்து நிற்குது. அப்போது ஆண்டவர் யாக்கோபை ஒன்றுமில்லாத ஒரு யாக்கோபு தான், ஒரு தடியோடு போன யாக்கோபு, தவறு செய்துக்கிட்டு போன ஒரு யாக்கோபு. ஆனால் அந்த யாக்கோபு ஆண்டவரை பற்றி கொண்டான். தவறுகள் செய்திருந்திருந்தாலும் தமையனை ஏமாற்றினான், தகப்பனதை ஏமாற்றினான். ஆனாலும் அவன் ஆண்டவரை ரொம்ப நேசித்தான், ஆண்டவரோடு இருந்தான், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிட இடத்தை கொடுத்தான். அதனால் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஒரு கோலோட ஒரு தடியோடு தான் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போனான். ஓடி ஒளிச்சு போனவன் இல்லையா, அப்படி தான் ஒளிச்சு போனவன். ஆனால் திருப்பி வரும்போது எப்படி வராரு, 2 மனைவி பிள்ளைகள்
மிருக ஜீவன்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு அவர் திரும்பி வராரு. இப்படிப்பட்ட அப்போது நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன், எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்கள் எந்த நிலையில் இருந்திருந்தாலும் இப்படிப்பட்ட யாக்கோபை சந்தித்த தேவன், அவரை ஆசீர்வதித்த தேவன் அவர்களை நம்மையும் ஆசீர்வதிப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிற தேவன். அன்று மட்டும் அவர் அற்புதங்களை செய்யலை, இன்றும் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வழிநடத்துவார். பல விதங்களிலே நம்மளுடைய தேவன் பேசுகிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மளை வழி நடத்துவார். இன்றைக்கி நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த மன கஷ்டத்தோடு இருந்தாலும், சோர்வுகள் மத்தியில் இருந்திருந்தாலும் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அன்று செய்த தேவன் இன்று நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் இப்போது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலையிலே சுவாமி ஆண்டவரே, இந்த செய்திகள் மூலம் எப்படியாக ஆண்டவரிடத்திலிருந்து யாக்கோபு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரோ அதே போன்று ஆண்டவரே, இன்று வேதனையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு இந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதங்களினால் நிறைத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனது இல்லையாப்பா. அதே போன்ற ஆண்டவர் இந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன நோக்கத்தோடு என்னென்ன தேவைகளோடு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாங்களோ அந்த தேவைகளெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, கிருபையா இறங்குங்க, வழி நடத்துங்க, ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். இந்த நாளிலும் பிறந்த நாள் காணும் பிள்ளைகளுக்காக, திருமண நாள் காணும் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே பிறந்த நாள் காணும் பிள்ளைகளுக்காக, திருமண நாள் காணும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட அந்த யாக்கோபின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் வைக்கிறோம். இந்த வருடத்திலே ஆண்டவரே, அவர்களுக்கு புது வருடத்தை கூட கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. காலை வேளையிலே பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிற பிள்ளைகள், வாகனங்களில் செல்ல பிள்ளைகள், கார்களிலே செல்லும் பிள்ளைகள், ஆண்டவரே ஊர்களுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், எந்த விதத்திலேயாவது பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் அந்தந்த நேரத்திலே, குறிக்கப்பட்ட நேரத்திலே அந்தந்த இடங்களுக்கு போய் சேருவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தாங்கி வழிநடத்துங்க சுவாமி. ஏழை எளியோர், திக்கற்றோர், அனாதைகள், வேதனையோடு இருப்போர், கண்ணீரோடு இருப்போர், ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் சுவாமி, தனக்கு அருமையானவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிற மக்களையும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். அவர்களுக்கு சமாதானத்தை கொடும். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் நீர் அல்லவாப்பா. நீங்கள் அப்படியாக அவர்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து வழி நடத்துங்க சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, ஹெவன் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹெவன் டிவி ஊழியங்களை கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த சிலாக்கியத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த டிவி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹெவன் டிவியிலே பணிபுரியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இதிலே பொறுப்படுத்த நடத்தி கொண்டிருக்கும் சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரனுக்காக, சகோதரனுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சகோதரனுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, இந்த கட்டுமான பணிக்கு தேவையான காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த தேவைகளை எங்களுக்கு சந்தித்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க சுவாமி. எல்லா விதமான தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தரலும். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுற ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லையே இயேசப்பா. நீங்கள் வழி நடத்துங்க. விசேஷமாக ஹெவன் டிவி குடும்பமாக இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைக்கிறோம். அந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த நாளிலே ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகம், பலன், ஞானத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோட கூட இருந்து தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். பரிசுத்தர் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன், ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தரும்